வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தாவேகா அரசுடைய முதல் நிதிநிலை அறிக்கை ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா விஜய் பிரச்சார மேடைகள்ல நான் ஆட்சிக்கு அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்துருவேன். பெண்களுக்கு தமிழ்நாடு முழுவதுக்குமான இலவச வெற்றி பயணத்தை நான் அறிவிப்பேன். பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமாகவும் இந்த போதையில்லா தமிழகம் சம்பந்தமாகவும் சிறப்பு சட்டத்தை நான் ஏற்றுவேன். 2500 ரூபாய் பெண்களுக்கான உரிமை தொகை அதிகரித்து கொடுக்கப்படும். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும். இப்படி எத்தனையோ திட்டங்களை அறிவிச்சாரு. ஆனா பட்ஜெட்ல அத பத்தி எந்த வார்த்தைகளும் இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க? உண்மையிலேயே விஜய் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளுக்காக அவருக்கு ஓட்டு போட்டாங்களா? இல்ல விஜயோடைய முகத்துக்காக ஓட்டு போட்டாங்களா? நீங்க கேட்டதுல அவரு சொன்னாரு கடன் அதிகமாக இருக்கு, சென்ற ஆட்சி நிறைய கடன் வச்சுட்டு போயிருக்காங்க, அதனால எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். மக்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. சோ அந்த அடிப்படையில எல்லா திட்டங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது மக்கள் வேண்டாம், சரி ஒவ்வொரு திட்டமா செய்யணும். ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திட்டத்தை குறித்து கூட அது பேசப்படல. அதுதான் சிக்கல். இங்க அட்லீஸ்ட் ஒரு திட்டத்தை இந்த பட்ஜெட்டை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். உதாரணத்திற்கு மகளிர் பேருந்து, இலவச பேருந்துங்கிறது ஏற்கனவே மகளிருக்கு போயிட்டு இருக்கு. அவர் இதுல கூடுதலா கிரைட்டீரியா வச்சிருக்கிறது எல்லா பேருந்துகளையும் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம். அவர் சொல்றபடி பாத்தீங்கன்னா, நீங்க ஏசி பஸ்ஸஸ்ல கூட பயணிக்கலாம், டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி, எந்த ஒரு பேருந்தாக இருந்தாலும், மினி பஸ், எல்லாத்துலயும் நீங்க பயணிக்கலாங்கிற மாதிரி ஒரு கிரைட்டீரியா கொண்டு வந்திருக்காரு. அதையாவது அட்லீஸ்ட் நீங்க இதுல முயற்சி பண்ணிருக்கலாம். பட் அது கூட அவர் செய்யலாம் அப்படிங்கறதா சிக்கல். நீங்க கேட்ட மாதிரி வேலையில்லா இளைஞர்கள் பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க. அவங்களாம் ஓட்டு போட குறிப்பாக இவங்களுடைய ஜென்சி ஆதரவாளர்களாக வேலையில்லாத இருக்கக்கூடிய பட்டதாரிகள், டிப்ளமோ படித்தவர்கள், பிளஸ் டூ படித்தவர்கள், அண்ணன் வந்தாருன்னா எனக்கு 4000 கிடைக்கும், எனக்கு 2000 கிடைக்கும், எனக்கு 1000 கிடைக்கும் அப்படின்னு கனவோட இருப்பவர்கள். அட்லீஸ்ட் அதுலயாவது ஓரளவிற்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம். அதுவும் செய்யலாம். நான் சொல்றதுல நீங்க 6 கேஸ் சிலிண்டர், நீங்க நிறைய திட்டங்கள் அறிவிச்சதில் ஏதாவது மீனவர்களுக்கான திட்டம், நிவாரண உதவித்தொகை, நீங்க இபில வர்ற ரிஃபார்ம்ஸ், இது எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு விஷயத்தையாவது தொட்டிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி ஒரு விஷயத்தை கூட நம்ம தொடல அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்னு, நேத்து நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த 3 மாத ஆட்சி காலத்தில் தாவேக்காவுடைய கடன் என்பது 22,000 கோடி. நேற்று தங்கம் தரது சொல்றாரு 22,000 கோடி. இபில வெள்ளையறிக்கை கொடுக்கும் பொழுது சீனியர் நண்பர் சொல்லி சொல்றாரு, நாங்க இது வரைக்கும் 9,438 கோடி ஏற்கனவே வாங்கிட்டோம் சார். இப்படி நீங்க இதெல்லாம் செய்யப்படுறா 9,430 கோடி வாங்கிட்டோம். அதற்கு பிறகு இப்ப தாய்மாமன் தங்க சீர் மோதிரம் அறிவிச்சு அதற்காக வாங்கப்பட்ட கடனா என்னங்கிறது தெரியல. இது இப்ப கடன் வாங்கிட்டாங்க. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளை அறிக்கையை மரிய வில்சன் நிதியமைச்சர் கொடுக்கும்போது அவர் சொன்னாரு, சென்ற ஆட்சியில இவங்க வருவாயே உருவாக்காம செலவினங்கள் பண்ணிருக்காங்க. எதுக்கு செலவினங்கள் பண்ணாங்க? மகளிர் உரிமை, அவர் சொல்ல மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய், நீங்க பசங்களுக்கு பெண்களுக்கு 2 பேருக்கும் 1000 ரூபாய், இந்த மாதிரியான நலத்திட்ட உதவிகளுக்கு வருவாய் எதுவும் ஏற்படுத்தாமல் பண்ணிட்டாங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி, வருவாய் ஏன் ஏற்படுத்த முடியலன்னா ஒரு சிம்பிளான விஷயம். அவரே சொன்னாரு 60% பென்ஷன்லையும் சம்பளத்திலையும் போயிடுது. நம்ம வாங்கின கடனுக்கான வட்டி கட்டிட்டு இருக்கோம். மீதி இருக்கிறது வெறும் 14-15% தான். மத்திய அரசாங்கம் நமக்கு பாரமுகமா இருக்காங்க, ஃபண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிற 14% தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் போயிட்டு இருக்கு, நீங்க நலத்திட்ட உதவிகளும் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கல் தான் இருக்கு. இப்போ நம்ம கேட்கிற கேள்வி, இப்ப தாய்மாமன் தங்க சீர் மோதிரம்னு சொல்லி நீங்க கொடுக்குறீங்க. ஜூன் 22ஆம் தேதி விஜய் பிறந்த நாள் தான் அறிவிச்சிட்டீங்க. இப்போ இதற்கு எங்கிறது வருவாய் உருவாக்கியிருக்கீங்க? அதே நீங்க கேட்ட கேள்விதான் நானும் கேட்கிறேன். நீங்க தான் சொன்னீங்க வருவாய் பெருவிடா, வருவாய் உருவாக்காம ஒரு நலத்திட்டமே செய்யக்கூடாது சார். அது 700 கோடி, 1000 கோடி, 2000 கோடி எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போகுது, 1 ரூபாய் கூட இருந்துட்டு போகுது. வருவாயை உருவாக்காமல் தமிழக வெற்றி கழகம் எப்படி மோதிரத்தை கொடுக்குறாங்க? இப்ப நம்ம ஒரு பவுன் தங்கம் சவரன் கொடுக்க போறோம், புடவை கொடுக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, எந்த வருவாயையும் உருவாக்காமல் நீங்கள் எங்க இருந்து கொடுக்க போறீங்க? இப்ப அதனாலதான் நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, 22,000 கோடி கடன் ஏற்கனவே வாங்கிட்டீங்க. இதுதான் எல்லாரும் சொல்லி சொன்னாங்க. நீங்க ரொம்ப ஈஸி, நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப ஈஸி. லீக்கேஜ் அடைச்சிருவேன், கடன் இல்லாம நான் உருவாக்கிடுவேன், வளமான தமிழகத்தை உருவாக்குவேன், வெற்றி பாதையை உருவாக்கி, இதெல்லாம் எல்லா கதைகளும் விடலாம். ஆனா இங்க இருக்கிற ஃபண்ட்ஸை வச்சுக்கிட்டு மக்களுடைய பணிகளையும் செய்யணும். நீங்க தேவையான கட்டுமானங்களையும் உருவாக்கணும்னா அது முடியாது. அதனாலதான் ஜிஎஸ்டிபி அளவுக்குள்ள கடன் இருக்குங்கிறதுனாலதான் ஒவ்வொரு ஆட்சி கடன், அதிமுகவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், நீங்க அது கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இன்னொன்னு, கடந்த 5 வருடத்தில் செய்யப்பட்ட நலத்திட்ட உதவிகள் என்பது வேற எந்த ஆட்சி காலத்திலும் செய்யப்பட்டது கிடையாது. மகளிர் உரிமை தொகை என்கிறது 2021க்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? இல்ல. தமிழ்நாட்டை பார்த்து எல்லா மாநிலங்களும் எடுத்துக்கிறாங்க. ஆனா இன்னொன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை பார்த்து எடுத்த எந்த ஒரு மாநிலமும் அதை தொடரவில்லை. இலவச பேருந்துல கை வைக்கிறாங்க, இல்ல வேண்டாங்க, நீங்க ஒரு கிரைட்டீரியா கொண்டு வந்துடலாம் அப்படி சொல்லி அதை ஸ்டாப் பண்றாங்க. 1000 ரூபாய் கொடுக்க முடியல, அதை ஸ்டாப் பண்றாங்க. காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள், அது கர்நாடகால சிக்கலாகுது, பஞ்சாப்ல சிக்கலாகுது, டெல்லியில சிக்கலாகுது, பல இடங்களில் பணம் கொடுக்க முடியல. ஆனா
தமிழ்நாடு எல்லாவற்றையும் மீறி நான் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை தொடர்ச்சியா நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு 1 கோடியில இருந்து 1,31,00,000 மகளிருக்கு திமுக அரசாங்கம் மாத்துறாங்க. இப்ப இவங்க 2,500 சொல்லி சொல்லிருக்காங்க. இப்ப 2,500 நீங்க அதுவும் அனைத்து மாநிலத்துக்கும் நீங்க சொல்றீங்க அப்படின்னா கிரைட்டீரியா எதுவும் இல்லாம நீங்க சொல்றீங்க. ஆனா கிரைட்டீரியா கொண்டு வந்துருவீங்க. நீங்க வந்து எப்படி தாய்மாமன் தங்க மதுரத்துல எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அரசு மருத்துவர்கள் கிரைட்டீரியா கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி நீங்களும் கிரைட்டீரியா கொண்டு வருவீங்க. அது குறைந்த வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆனா அது எங்க இருந்து நீங்க உருவாக்குவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதனாலதான் நீங்க சென்ற ஆட்சி கடன் வாங்கினாங்க. இப்ப இன்னைக்கு பேசுறாங்க கடன் வாங்கிட்டாங்க. நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? ஒருவேளை விஜயுடைய ஆட்சி 5 வருடம் தொடர்ந்தால் நான் சொல்றேன் 15 லட்சம் கோடி தங்கம் தான் சொல்ற மாதிரி நீங்க 20 லட்சம் கோடி கடனை தான் முடிப்பீங்க. ஏன்னா இருக்கின்ற நிதி நிலைமை என்னங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஏதோ மறைச்சு வச்சுட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த புரிதல் ஏதும் இல்லாமல் தான் விஜய் வந்து வாக்குறுதி அள்ளி வீசினார். அப்படிதான் சொன்னாங்க. திமுக கொடுத்த வாக்குறுதிகளை விட 3 மடங்கு அதிகமான வாக்குறுதிகளை விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. இதற்கு வந்து எத்தனை லட்சம் கோடி ஆகும் கூட விஜய்க்கு தெரியுமா தெரியாதாங்க கூட தெரியல. அந்த அளவுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு. சோ இந்த வாக்குறுதிகளை விஜய் அவர்களால் நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பல வாக்குறுதிகளை விஜய் அவர்கள் நிறைவேற்ற முடியவில்லை. இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸுக்கே அவரால் வந்து என்னன்னா பேரை மட்டும் மாத்துறாரு. லேப்டாப் திட்டத்துக்கு பேர் மாத்துறீங்க, நீங்க வந்து 4 திட்டத்துக்கு பேர் மாத்துறீங்க. இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் தொடரணும். ஏன்னா அது வந்து பெரிய மக்கள்கிட்ட வந்து பெரிய அயற்சியை உண்டாக்கிறோம். மக்கள் வந்து பெரிய கோபத்துக்கு ஆளாயிடுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த திட்டங்களை தொடர்றாரு. அந்த திட்டங்கள் தொடர்வதற்கு உண்டான அந்த செலவினங்களுக்கு தான் இந்த தொகையெல்லாம் போதுமானதாக இருக்கும். அதை தாண்டி இவருடைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் கடன் வாங்கினா மறுபடியும் வட்டி ஏறும். இதெல்லாம் எங்கிருந்து செய்வார் அப்படிங்கிறதுல பெரிய கேள்விதான். வருவாய் பெருக்கிறேன் எல்லாருமே வடை சொல்லலாம். ஆனால் உண்மையில் வருவாய் பெருக்குவதற்கு எத்தனையோ ஆட்சிகள் முயற்சி பண்ணி அதில் என்ன பண்ண முடியுமோ அதான் எல்லாரும் பண்ண முடியுது. அந்த பெரிய சிக்கல் இருக்கு. நமக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து பாராமுகத்தோட இருக்கிறாங்க. நம்ம ஜிஎஸ்டி நம்ம காசு எல்லாம் வாங்கிட்டு அதை கொடுப்பதற்கு குறைவாக இருக்கின்றது. இந்த சண்டையெல்லாம் விஜய் போட போறதே கிடையாது. அட்லீஸ்ட் திமுக சண்டை போட்டாங்க, காசை வாங்கினாங்க, தொடர்ச்சியா சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. விஜய் அதையும் செய்ய மாட்டார் அப்படிங்கிற காரணத்தினால இந்த எலெக்ஷன் மணி போஸ்டர்ல கொடுத்த விஷயங்களை அடுத்தடுத்த பட்ஜெட்ல கூட நம்ம எதிர்பார்க்கலாம்னா பெரிய கேள்விக்குறி தான் என்ன பொறுத்தவரைக்கும். வருவாயை பெருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க. ஆனா சமீபத்துல பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல வந்த ஒரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, மற்ற 3 மாநிலங்கள் அதாவது ஆட்சி மாறிய வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், முதலீடுகள் அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட 200, 300 மடங்குகள் அதிகமாயிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 75% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தரவுகளை வந்து அவங்க குடுக்குறாங்க. அப்படிங்கிறத நாம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வருவாயை பெருக்கிறதுக்காக ஒரு சிறப்பு குழு ஒண்ணு அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அந்த குழுவுடைய தலைவர் வந்து பிரைவேடைசேஷனை அதிகம் விரும்பக்கூடியவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அந்த குழு சார்பாக பப்ளிக் கிட்டே வருவாயை பெருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஒட்டுமொத்தமா இந்த அரசுக்கு ஒரு க்ளூலெஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? வருவாய் பெருக்குவதற்கான எந்த ஒரு லாங் டேர்ம் பிளானோ இல்ல ஒரு மீடியம் டேர்ம் பிளானோ இல்ல இம்மீடியட் ஸ்டெப்ஸோ எதுவுமே இவங்க மனசுல இல்ல அப்படின்னு. அதாவது தாவேக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு எந்த நம்பிக்கை? நம்ம எப்படி நம்மளா பேசிட்டு இருந்தோம் அதே மாதிரி அவங்களுக்கும் தெரியாது. மக்கள் வந்து அவங்கள உட்கார வச்சுட்டாங்க. அவங்க வந்து க்ளூலெஸ்ஸா தான் நம்ம அடிச்சு விடலாம். திமுக தலைவரோட சில 2000 சொல்றாரு, அதிமுக தலைவர் 2000 சொல்றாங்க, நம்ம 2500 சொல்லலாம். நீங்க வந்து மீன்பிடி நிவாரண தொகை வந்து இவங்களோட சொல்றாங்க 4000 நம்ம 8000 சொல்லலாம். இவங்க வந்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஏற்கனவே என்ன கொடுத்துட்டு சார் 1000 கொடுக்குறாங்களா, நம்ம 4000 கொடுக்கலாம் இப்படின்னு எல்லாவற்றையும் அவங்க சரி செஞ்சுட்டாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற மினிஸ்ட்ரி ஒரு தரமான மினிஸ்ட்ரின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவங்க ரொம்ப திணறாங்க. இன்னைக்கு எல்லாம் பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து சட்டசபை நிகழ்ச்சிகளை உண்மையிலே நேரடி ஒளிபரப்பில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள்லாம் இன்னைக்கு உண்மையிலே கதறுவாங்க. நம்ம இந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம ஆசைப்பட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் கதறுவாங்க. முதல்வர் விஜய் முதற்கொண்டு என்ன சொல்றதுங்கிறது தெரியல, என்ன பதில் சொல்றதுங்கிறது தெரியல. நீங்க அவர் எவ்வளவு விஷயம் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது நீங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கீர்த்தனா நம்ம பார்த்தோம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதிய இண்டஸ்ட்ரி. இப்ப நீங்க டிஆர்பி ராஜா நம்ம பார்த்திருக்கோம். நீங்க ட்விட்டர்ல இருக்காரு. நம்ம அடிக்கடி வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் போய் பார்த்தோம். அவங்களை கூட்டிட்டு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் காமிச்சேன். நீங்க அடுத்ததாக எம்ஓயு சைன் பண்ண போறோம், அடுத்தடுத்த வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேஷ்போர்ட் அளவுக்கு போட்டு வச்சுட்டு என்னென்ன வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கோம், எவ்வளவு முதலீடுகள் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பிரஸ் ரிலீஸா கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப இந்த ஆட்சி வந்த பிறகு நீங்க அந்த மாதிரி இந்த தொழில் நிறுவனங்கள் உள்ள வந்திருக்காங்க, இத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கு, இத்தனை தொழில் நிறுவனங்கள் வந்திருக்காங்க, இவ்வளவு முதலீடு வந்திருக்கு அப்படிங்கறத வெளிப்படையா சொல்றாங்கன்னா இல்ல. மறுபடியும் நீங்க வந்து ட்விட்டர்ல இருக்கிற ஐடி விங் மூலியமாக நீங்க திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது பாருங்க, ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இவ்வளவு பண்ணுதாங்க, நாங்க இவ்வளவு குவார்டர்ல கொண்டு வந்தோம். கம்பேரிசன் மேல தப்பு. கோவிட் கடுமையான கோவிட் நேரம் 10 ஆண்டு காலம் அதிமுக ரொம்ப மோசமாக இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருந்தாங்க. அதுல இருந்து மீட்டு ஒரு தொகையை திமுக கொண்டு வந்துச்சு. இவங்க கொண்டு வராத ஒரு தொகையை கொண்டு வந்த மாதிரியான ஒரு இதை காமிக்கிறாங்க.
சோ அந்த கம்பேரிசன் தப்பு. சரி, அடுத்தடுத்த நிலையில நீங்க வந்து இது உயரப் போகிறதா இல்ல வீழப் போகிறதான்னு கேட்டீங்கன்னா, அதற்குதான் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் மாதிரியான நீங்க பத்திரிகைகள் இல்ல மற்ற நிறுவனங்களாம் எடுக்கின்ற ஆய்வுல தொழில்துறையில நம்ம பின்னேறி நம்ம வந்து ரொம்ப பின்னோக்கி போயிட்டு இருக்கோம், நம்ம வந்து ரொம்ப மோசமான நிலை போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரச்சனை கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அவங்களுக்கு ஐடியாஸ் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க அதிகாரிகள் அவங்கள வந்து கைட் பண்ண போனா மறுபடியும் அவங்க நீங்க திமுக ஆளு எங்களை கைட் பண்ண வேணாம், எங்களுக்கே எல்லாம் தெரியுங்கிற மாதிரியான ஒரு பார்வை எடுக்கிறாங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்களோ இல்ல மற்றவர்களுக்கோ பெரிய அளவுல நீங்க அனுபவம் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனா அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும், இருக்கிற அதிகாரிகளை கலந்து ஆலோசிச்சு சார் என்னென்ன எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், என்ன புது இண்டஸ்ட்ரீஸ் என்ன கொண்டு வரலாம், குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் மாதிரி நடத்தலாமா, நீங்க அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து பேசணும். இன்னொரு இடத்துல நீங்க முதலமைச்சரோட உட்கார்ந்து பேசலாம். ஆனா சிக்கல் கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் அவர்களுக்கே வந்து இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் குறித்தெல்லாம் எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு, பார்வை இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல முதல்ல என்னென்ன இருக்கு என்னென்ன இல்ல, சவுத்துல என்ன இருக்கு, சென்னையில என்ன இருக்குங்கிற புரிதலோ பார்வை இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அந்த புரிதல் பார்வை இருந்தால் அவர் அடுத்ததாக இதெல்லாம் எக்ஸ்பான்ஷனுக்கு போலாம்ப்பா, இதெல்லாம் வந்து நம்ம புதுசா நம்ம கூப்பிடலாம், இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு போலாம், நான் துபாய்க்கு போறேன், நான் கொரியா போறேன், இதை சொல்லலாம். அவருக்கே ஒரு புரிதலோ பார்வை இல்லாத போது அவர் என்ன செய்வாங்க? அதனால கண்டிப்பா பயங்கர தலைவர் மேடம், நீ போக போக இதெல்லாம் இன்னும் மோசமடையக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர இதெல்லாம் முன்னேற்ற பாதையில் செல்லுமாங்கிறதே எனக்கு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ், அதாவது இந்த பட்டு புடவை கொடுக்கறது, 1 சவரன் தங்கம் வந்து திருமணத்துக்கு கொடுக்கறது போன்ற விஷயங்களுக்கு வந்து இவங்க நிதி ஒதுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுடைய வாழ்வாதாரம். கிட்டத்தட்ட 50 வருஷம் இல்லாத அளவுக்கு காவேரியில இன்னைக்கு தண்ணி வரல அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. விவசாயிகளுக்கு முழுமையா கடன் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. அதை நீங்க நிறைவேத்துங்க அப்படின்னு இன்னைக்கு தலைமைச் செயலகம் வாசல்ல விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்துக்குள்ள பாத்தீங்கன்னா காவேரி சம்பந்தப்பட்ட இஷ்யூ சம்பந்தப்பட்ட விவாதம் வந்து நடக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடகா கூட்டுச்சு. முன்னாள் சிஎம் கிட்டத்தட்ட 6 பேர் வந்து அதுல கலந்துகிட்டாங்க. எல்லாரும் அவங்களுடைய நிலைப்பாட்டுல ரொம்ப தெளிவா ஒத்துமையா வந்து ஒரு ஸ்டாண்ட எடுக்குறாங்க. இங்க தொடர்ந்து எதிர்க்கட்சிகள், தாவேகா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளே அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். முதல்வருக்கு இந்த கூட்டத்தை கூட்டுறதுல என்ன பயம், என்ன தயக்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்கிறாரு. இதற்கு தாவேகா தரப்புல இருந்து முதலமைச்சரும் சரி, பேசிய மற்ற அமைச்சர்களும் சரி, நேரடியாக ஒரு பதிலை தர மறுக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு சட்டமன்றத்துல நடந்த நிகழ்வுகளை பார்த்தோம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு அவர் என்ன கேட்கிறாரு, இன்னும் சொல்ல போனா அந்த போராட்டம், தஞ்சாவூர்ல அந்த போராட்டத்திலையும் அவர் முன்வைத்த 3 கோரிக்கைகள் மிக முக்கியமான கோரிக்கை. டெல்டால இருக்கிற மாவட்டங்களை காவிரியுடைய தண்ணீர் வராத காரணத்தினால் நீங்கள் வந்து அதை வறண்ட மாவட்டங்களாக அறிவிக்கணும் அப்படிங்கறத மிக முக்கியமான கோரிக்கை. அதே கோரிக்கையை தான் மறுபடியும் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் எழுப்புறார். உடனடியாக முதல்வர் விஜய் எந்திரிச்சு என்ன சொல்றாரு, நாங்க ஏற்கனவே குறுவை பேக்கேஜ் வந்து நாங்க அறிவிச்சிட்டோம், குறுவை பேக்கேஜ் அறிவிச்சதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியல போல இருக்கு, நீங்க பேப்பர் படிங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து கேள்விக்கு பதில் தெரியல பரவாயில்ல, கேள்வியே அவருக்கு புரியல, அதான் இங்க சிக்கலாக இருக்கு. இது வந்து அந்த கமல்ஹாசன் என்ன படம் எனக்கு ஞாபகம், அந்த படத்துல ஒரு கமல் சொல்ற மாதிரி உங்களுக்கு வசூல்ராஜ் கமல் சொல்ற மாதிரி எனக்கு கேள்வியே புரியலங்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு கேள்வியே புரியல. கேட்ட கேள்வி என்ன, குறுவைக்கு பேக்கேஜுக்கு அறிவிங்க, அதுதான் திரும்பவும் இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. குறுவை பேக்கேஜ்ங்கிறது எல்லா கவர்மெண்ட்ஸும் அறிவிக்கிறதா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேரிடர் காலம் ஏற்படும் பொழுது அது திமுக அதிமுக எல்லாரும் அறிவிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி நேரத்துல திமுக அதிமுக என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்து அவங்க கொடுக்குற சென்ட்ரல்ல இருந்து ஆட்களை கொண்டு வர வச்சு எவ்வளவு வறண்ட பூமியா இருக்கு பாருங்க, இதுக்கு நீங்க வந்து டிசாஸ்டரா இதை அறிவிங்க, டிசாஸ்டர் அறிவிச்சு அதுக்கான பேக்கேஜஸ் அறிவிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20,000 கோடி 30,000 கோடி நீங்க வந்து எழுதி அனுப்புவாங்க. அது பல நேரங்கள் நடந்ததே கிடையாது, பட் அட்லீஸ்ட் முயற்சி பண்ணுவாங்க. விஜய் அவர்களுக்கு அதுவே புரியல. நாம குறுவை பேக்கேஜ் ஏற்கனவே அறிவிச்சிட்டேன் சார், குறுவை பேக்கேஜ் எல்லாரும் அறிவிப்பாங்க. இன்னைக்கு கேட்ட கேள்வி என்பது இது வறண்ட மாவட்டங்களாக அறிவிங்க, பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது, நீங்க வந்து விஷயங்களை முதல்ல என்னங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, விஜய் அவர்கள் உதயநிதி அவர்களை பார்த்து நீங்க பேப்பர் படிக்க சொல்றதே பெரிய ஆச்சரியம். நான் உண்மையிலே வந்து உதயநிதி அவர்கள் இடத்துல தான் நான் கேட்டிருப்பேன்னா, முதலமைச்சர் அவர்களே நம்ம தமிழ்நாட்டுல வர்ற ஒரு 10 பேப்பரோட பேர் மட்டும் சொல்லுங்க, ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தினமலர் 10 பேர் மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே எந்திரிச்சு வெளியே போயிடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அதுவே தெரியாது, முதல்வருக்கு வந்து அதுவே தெரியாது. இன்னும் பேப்பர்லாம் அவர் படிக்கிறாருங்கிறதே பெரிய ஆச்சரியம். பேப்பர் ஒண்ணு வருது, அதை நம்ம படிக்கிறோங்கிறதே பெரிய ஆச்சரியம். அவர் வந்து இவரை பார்த்து பேப்பர் படிக்கணும்னு சொல்றது ஒன்று. இன்னொரு சௌமியா அன்புமணி ரொம்ப இன்னைக்கு அழகா அதை ஹேண்டில் பண்ணாங்க. இது வந்து மேகதாது இஷ்யூ குறித்து அவர் விஜய் அவர்கள் பேசுறாரு. அட்லீஸ்ட் நல்ல வேலை எல்லாரும் அழுத்தம் கொடுத்த பிறகு டி.கே. சிவகுமாரே வாயை திறந்து எங்க நீங்க தாங்க லெட்டர் எழுதுனீங்க அப்படின்னு சொன்ன பிறகு வேற வழி இல்லாம மாட்டிக்கிட்ட உடனே அவர் சொல்றாரு, இது நான் எடுத்த முயற்சி, நான் எடுத்த முயற்சியில வந்து எனக்கு அவமானம் ஏற்பட்டா கூட பரவாயில்ல தாங்கிறேன் சொன்னேன். நீ முதல்ல யாருன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா? இன்னுமே விஜய் வந்து தன்னோட முதல்வர் நினைக்கிறாரு நினைக்கலையாங்கிறது நமக்கே தெரியல. இப்ப நிறைய பேர் திமுக ஆட்களாலேயோ மற்றவர்களோ பல இன்னும் ஏத்துக்க முடியலங்கிறது வேற. விஜய் வந்து திமுக விஜய் வந்து அவர் முதல்வர் ஏத்துக்கிறாருங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா
அவருக்கு ஏற்பட்ட அவமானம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கான அவமானம். எங்களுடைய முதல்வருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னா தமிழக மக்களுக்கான அவமானம். அது புரியாம என்ன அவமானப்படுத்தினா கூட பரவாயில்லன்னு நான் போலாம்னு நினைச்சேன். இது என்ன விதமான அது ஒரு முட்டாள்தனமான விக்டிம் திரும்ப ஒரு விக்டிம் கார்ட தானே கையில எடுக்கிறாரு அந்த அதான் மாதிரி மேடம் இந்த விக்டிம் கார்டு வந்து விக்டிம் கார்டு யார்கிட்ட ப்ளே பண்றாரு? கர்நாடகால போய் ஏன் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு? கர்நாடகா சிஎம் கிட்ட ஏன் ப்ளே பண்றதுக்கு போறாரு இவரு? இவர் ஏதோ அவ சொல்லல. இவர் போட்ட பிளான் என்னன்னா எம்ஜிஆர் மாதிரி சார் உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும் சார், அந்த மாதிரி நிறைய செட் பண்ணலாம் சார். நீங்க தண்ணி சும்மா லைட்டா அங்க காமிச்சாலே போது நம்ம இவர் தான் தண்ணீர் திறந்து விட்ட காவிரி தந்தைன்னு பேர் வச்சிடலாம் சார் அளவுக்கு இவங்க பிளான் பண்ணாங்க. அது எதுவுமே நடக்கல. அது சிவகுமார் அவர்களே வேண்டாம் சொல்லிட்டாரு. நீங்க வரவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. அதற்கு பிறகு வேற வழி இல்லாம அந்த பதில் சொன்னார். சௌமியான் கூட எந்திரிச்சு அழகா ஒன்று கேட்டாங்க. நான் வந்து எனக்கு புரியவே இல்லை. நீங்க வந்து இதுல சிக்கல் என்ன? மேகதாது இஷ்யூ. மேகதாதுல ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு கட்டணும் இல்ல கட்டக்கூடாது. நம்ம தான் கட்டக்கூடாதுன்னு ஸ்டாண்ட்ல சரியா நம்ம சரியா இருக்கோம்ல, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம்ல. அதை சொல்றதுக்கு நீங்க எதுக்காக நீங்க போகணும்? நீங்க போக கூடாதுங்க. அது கூட உங்களுக்கு புரியலையா? இதெல்லாம் புரியாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே அப்படிங்கறது அவங்கள முகத்துக்கு நேரம் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க காவேரி சிக்கலை பொறுத்து மேடம் விஜய் அவர்களுக்கு இன்னுமே புரியல. நான் அதான் சொல்லணும். மறுபடியும் அவருக்கு வந்து எல்லாவற்றிலும் இருக்கிற மாதிரி வரலாற்று அறிவு ஏதாவது இருக்கா? நீங்க 1874 என்ன நடந்துச்சு, 1924 நடந்துச்சு, மைசூர் மாகாணமும் மெட்ராஸ் மாகாணமும் என்ன பண்ணாங்க, அந்த என்ன என்ன ஒப்பந்தம் போட்டாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசும் பொழுது 1969 யார் நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தாரு அப்படின்னு கோடிட்டு நான் அரசியல் பண்ண விரும்பலன்னு ஒரு பக்கம் சொல்றாரு. ஆனா அடுத்த வரிய 1969 யார் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தாரு அப்படின்னு கலைஞரை சுட்டிக்காட்டி சொல்றாரு. இன்னைக்கு இன்சிடென்ட்லி கலைஞர் அவர்களுடைய அவர் மறைந்து 8வது நினைவு ஆண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதை வச்சு இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால தாவேகா தரப்பினர்லாம் பாருங்க வந்து பங்கம் பண்ணிட்டாரு அப்படிங்கறத பிரச்சனையை அப்படியே வந்து திசை திருப்ப முயற்சி பண்றாங்க. ஒரு அனைத்து கட்சி கூட்டணும், ஏன் கூட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிர்மல்குமார் இடைமறிச்சு அனைத்து கட்சி கூட்டத்துல எங்களுக்கு ஒண்ணும் பயம் இல்ல, இதோ நாளைக்கு நாங்க கூட்டியிருக்கோம், தமிழ்நாடு எம்பிஸ் எல்லாம் கூப்பிட்டு டீலிமிட்டேஷனை பத்தி பேச போறோம் அப்படின்னு பிரச்சனையை திசை திருப்புறாரு. உடனே உதயநிதி வந்து கேக்குறாரு, நான் எதை பத்தி கேக்குறேன், நீங்க எதை பத்தி கேக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கான்ஸ்டன்டா இந்த ஒரு கோர் இஷ்யூவை ஏன் இவங்க வந்து அவாய்ட் பண்ணி இப்படி எஸ்கேப் ஆக முயற்சி? ஒண்ணு, இங்க வந்து அவங்க வெளிப்படை தன்மைங்கிற சுத்தமா இல்ல. நீங்க வந்து எதற்காக கர்நாடகாவுக்கு போக முயற்சி பண்ணீங்க அப்படிங்கறதுல இப்போ வரைக்கும் உண்மை வரல. எதற்கு என்ன காரணத்திற்காக? அதுவும் ரொம்ப பிரச்சனை பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும் போது நீங்க எதற்காக போக முயற்சி பண்ணீங்க? இன்னொரு மேகதாது இஷ்யூக்கு அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரிந்த பிறகும் அவர் தீவிரமா கட்ட முயற்சிக்கும் பொழுது நீங்க எதற்காக போனீங்க அப்படிங்கறதுல அவர் பெரிய குழப்பம். அதாவது இப்பொழுதும் விஜய் அவர்கள் அவர் சொல்றாரு இல்லையா, நான் முடிவு பண்ணேன். அவர் எதுவுமே முடிவு பண்றது கிடையாது. கூட இருக்கிற ஆலோசகர்கள் ரெட்டியோ இல்ல ஜான் ஆரோக்கியசாமி யாரோ ஒருத்தர் சார் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணல சார், எம்ஜிஆர் அப்படிதான் சார் போனாரு, நான் இப்பதான் சார் வாட்ஸ்அப்ல படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு அவங்களுக்கும் பெரிய அறிவுலாம் கிடையாது. பொலிட்டிக்கல் நாலேஜ் ஜான் ஆரோக்கியசாமிக்கோ இல்ல இந்த விஸ்வரெட்டிக்கோ இருக்கானா அவங்களுக்கும் பெருசா கிடையாது. சார் இப்பதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்டு பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எம்ஜிஆர் அப்படிதான் போனாரா அப்படிங்கிற மாதிரி, அப்படியா ஜான் நம்ம போலாமா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டார். அதை பண்ணதுக்கு பிறகு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றது அவருக்கு தெரியல. நம்ம ஏன் போகணும், நம்ம அஜெண்டா என்ன, நம்ம வந்து என்ன பேச போறோம், ஒருவேளை அவங்க மேகதாது இழுத்தாலும் நம்மளால பதில் சொல்ல முடியுமா முடியாதா அப்படிங்கிற பெரிய குழப்பம், பெரிய கேள்வி. இப்போ நீங்க அனைத்து கட்சி கூட்டம், நீங்க சட்டமன்றத்திலே இவ்வளவு திணற அனைத்து கட்சி கூட்டம் போது இன்னும் நிறைய கட்சிகள் வருவாங்க. உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் சேர்ந்தவர் வருவாங்க, இன்னும் நாம் தமிழர் வருவாங்க, இன்னும் வெவ்வேறு கட்சிகள் வருவாங்க, தமிழ்நாட்டில் பல கட்சிகள் வருவாங்க. அந்த கட்சிகள் எல்லாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு விஜயர்கள் பதில் சொல்ல முடியுமா? சுத்தமா சொல்ல முடியாது. திடீர்னு இப்ப இன்னைக்கு ஸ்கிரிப்டடா 1960 அதுல கூட பார்க்கணும், 1960 சொல்ல வேண்டியதானே என்ன நடந்துச்சுன்னு. கலைஞர் ஆட்சி காலத்தில் இதுதான் நடந்தது. நீங்க இதை மக்களை பாத்துக்கோ, மக்களை வந்து என்ன மக்களை பாத்துக்குவாங்க, நீங்க சொல்லுங்க இதான் நடந்துச்சு, இவர் தப்பு பண்ணாரு, தப்பு பண்ணி ஏதாவது சொல்லுங்க. அப்ப நான் அப்ப வெரிஃபை ஃபேக்டோட பேசுறாரா பேசலையாங்கிறது வெளியே வந்துடும். அப்ப அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினால் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு விஜயர்களால் பதில் சொல்ல முடியாது. இப்ப நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து தண்ணீர் கொண்டு வரதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நீங்க வந்து உச்சநீதிமன்றம் போனதே ரொம்ப லேட். ஆக்சுவலி ஜூன் மாசம் தண்ணி திறக்கல, ஜூலை மாசம் தண்ணி திறக்கல. நீங்க இந்த கோர்ட்டு கேஸே எனக்கு தெரிஞ்சு ஜூன் எண்டு ஜூலை ஆரம்பத்துல போயிருக்கணும். நீங்க வந்து ஏன்னா ஆணையம் மறுபடியும் முடியாது, அவங்க என்ன சொன்னாலும் காரணம் கேட்க மாட்டேது ஒரு நிலையில இருக்கிறாங்க. அப்ப நீங்க முன்னாடியே போக ஏன் பின்னாடியே போனீங்க? ஒரே ஒரு காரணம் தான், ஜூலை 23 ஜனநாயக நான் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தேன். என்னோட படம் ரிலீஸ் ஆகும் பொழுது நான் கோர்ட்ல கேஸ் போட்டா கர்நாடகால என் படம் சுத்தமா ஓடாது. எனக்கு அந்த கலெக்ஷன் முக்கியம், என் ப்ரொடியூசருக்கு நான் கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணுங்கிறதா உங்களுடைய ப்ரையாரிட்டியா இருந்துச்சு. ஒரு வாரம் ஜனநாயகர் ஓடி முடித்த பிறகுதான் விஜய் அவர்கள் இந்த ஆகஸ்ட் கரெக்டா பாருங்களேன், ஜூலை 23 அவர் படம் ரிலீஸ் ஆகுது, ஆகஸ்ட் 3 போற 10 நாள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துடலாம். கர்நாடகால கொஞ்சம் போஸ்டர் கழிக்கிற மாதிரி சம்பவம் ஏற்பட்டாலும் இதை கலெக்ஷன் பார்த்துடலாம். அதற்கு பிறகு கர்நாடகா வரலாம். சோ ப்ரையாரிட்டி மாறுது. அப்ப இந்த கேள்விகளை கேட்கப்படும்ல. ஜூலை மாசம் சார் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு மேட்டூர் திறக்கல, ஜூன் 12 மேட்டூர் திறக்கணும் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், அன்னைக்கு திறக்க முடியல, தண்ணீர் இல்ல, ஓகே. ஜூன் மாசமும் ஜூலை மாசமும் நீங்க வந்து கபினியில KSRல எவ்வளவு அவங்க வச்சிருந்தாங்க தண்ணீர் தெரியுமா ஏதாவது? அதுவும் தெரியாது.
அதுக்கு சண்டை போடுற மாதிரி ஆட்களை அனுப்பிச்சிங்களா? அதுவும் அனுப்பல. சட்ட போராட்டம் பண்றதுக்கான வேலைகளை பாத்தீங்களா? பண்ணல. விவசாயிகள் போராட்டத்தை அந்த போராட்டத்தையாவது விட்டீங்களா? அதுவும் பண்ணல. நீங்க விவசாயிகள் தான் போய் மாஞ்சு மாஞ்சு அரெஸ்ட் பண்ணீங்க, வீட்டுக்கு ஆள் வச்சீங்க. அப்போ இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டால் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்லுவார்? அங்க வந்து திடீர்னு இப்ப ஸ்கிரிப்டா இருந்தா ரெடி பண்ணி முதல்ல பேசி முடிச்சிடலாம். இந்த கேள்விகள் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வருது. இவர் யார்கிட்ட போய் கேட்பாரு? டக்குன்னு யார் அந்த பதில சொல்லுவாங்க அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆகிடுவாரு. அப்ப காவேரி பத்தி விஜய் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை அப்படிங்கிற எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரிடம் அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் வந்து கூட்ட வேண்டாம் அப்படிங்கிறது. நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப இந்த ஆக்சுவலி டைவர்ஷனாக இருந்தாலும் இந்த எம்பிஸ் நீங்க கூட்டம் போறாரு இல்லையா, எனக்கு கேட்டா திமுக போகணும்னு நான் சொல்லுவேன். திமுக போகணும். ரொம்ப ஸ்பெசிபிக்கா நான் சொன்னேன், கமல்ஹாசன் அவர்கள் அனுப்பிச்சு விடணும். கமல்ஹாசன் அனுப்பிச்சு விட்டு விஜய் அவர்கள்ட்ட கேள்வி கேட்க வைக்கணும். சொல்லுப்பா, தொகுதி மறுவரை குறித்து நீ என்ன சொல்ல வர சொல்லு, நான் சொல்றேன், நீ சொல்லுப்பா. உண்மையில எனக்கு அப்படிதான் தோணுச்சு. தயவு செய்து அவர் அனுப்புங்க. திமுக எம்பிஸ் போங்க, அதிமுக எம்பிஸ் போங்க, பாமக எம்பிஸ் போங்க, எல்லாரும் போங்க. அவர் வரமாட்டான்னு நினைச்சு அவர் வந்து ஒரு வேலை பண்றாரு. தயவு செய்து போங்க. உங்களோட பிளான் என்ன? தொகுதி மறுவரை குறித்து உங்களோட திட்டம் என்ன? நீ தமிழ்நாட்டுக்கு திமுக தான் முதலா தமிழ்நாட்டு அளவுல இந்திய அளவுல அந்த கூட்டத்தை போட்டு நீங்க தடுத்து வச்சாங்க. இப்ப நீங்க வந்து ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க அந்த பேரை தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ நினைக்கிறீங்க. ஓகே ரைட், என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க அப்படின்னு உண்மையிலே போகணும் தான் நினைக்கிறேன். அந்த கேள்விக்கும் நீங்க வந்து இப்ப நான் அரசு பாதி சொல்லிருக்காரு, முக ஸ்டாலின் டிசைட் பண்ணுவாரு. நான் சொல்ல தயவு செய்து போகணும். இந்த கூட்டத்தை புறக்கணிக்காம, ஏன்னா தாவி கட்ட எம்பிஸே கிடையாது, அவங்களுக்கு எந்த ஹோல்டுமே கிடையாது. இப்ப நீங்க கூட்டம் போட்டாலும் இவங்க புறக்கணிச்சாங்கன்னா ஆல்ரெடி நேத்து பாத்தீங்கன்னா நேஷனல் மீடியால ஹிந்தி சேனல்ஸ் எல்லாம் திமுக மறைமுகமாக ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லி பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்க போகுது அப்படிங்கிற செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நாளைக்கு திமுக புறக்கணிச்சதுன்னா தமிழர்களுக்கு இவர் துரோகிகள். நேத்தே காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் வந்து சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இத வந்து ஒரு செக் பாயிண்டா வச்சு இந்த காவிரி பிரச்சனையில இருந்து திசை திருப்ப முயற்சி பண்றாங்களா? இந்த கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லாம இதை அப்படியே தள்ளி விடுறது, கோல் போஸ்ட மாத்திர ஒரு வேலையை செய்யறாங்க. நிச்சயமா செய்யறாங்க. நம்ம சொல்லலையா, இப்ப வந்து காவிரி ரொம்ப, ஏன்னா இப்ப பாருங்களேன், மழை பெஞ்சது, தண்ணீர் கொஞ்சம் லைட்டா வந்துச்சு. இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் வடிகாலாவது யூஸ் பண்ணி தண்ணீர் திறந்து விடுவாங்கன்னு பார்க்கும் பொழுது மறுபடியும் மேட்டூர்ல தண்ணி குறைஞ்சிருச்சு. நேற்று 19,000 கனஅடி இருந்துச்சு, இன்னைக்கு 18,000 கனஅடியா குறைஞ்சிருச்சு. நம்ம கேட்கிற அந்த 3,200 கியூசெக்ஸ் 4 டிஎம்சி கூட தண்ணி வருமானம் வராது. நீங்க வந்து ஆணையம் போட்ட அந்த உத்தரவாது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. கடுமையான மழை பெஞ்சு நீங்க வந்து வெள்ளம் கரை புரண்டு ஓடினா மட்டும்தான் வருங்கிற நிலைமை இருக்கு. யாருமே நீங்க பேசல. நீங்க பாருங்க, கரெக்டா என்ன பண்ணாங்க, உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணி அதை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அடுத்ததாக அவர் வெளியே வந்துட்டாரு. நீங்க பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த டைவர்ஷன் என்ன பண்ணலாம், தொகுதி மறுவரை குறித்து ஆரம்பிச்சிடலாம். அது குறித்து பேசி நம்ம வந்து அதுல பாருங்க, திமுக வரல, அதிமுக வரல, அதிமுக வர்றாங்களா வரலன்னு தெரியல, இப்படி ஒரு கதை பண்ணலாம் சொல்லியா. ஆனா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா மறுபடியும் காவிரி இஷ்யூவை கையில வச்சு நம்ம பேசிட்டே இருக்காங்க. அது காடுதன் கட்டாயம் செய்தாக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து விட்டுறக்கூடாது. விடாம தண்ணீர் பெற்று தருகிற வரைக்கும் திமுக இந்த போராட்டத்தை கையில வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் நிச்சயமாக நமக்கு தண்ணீர் பெற்று தரப்போவதே கிடையாது. அவர் காவேரி குறித்து அக்கறையும் இல்லை, காவிரி குறித்து பார்வையும் இல்லை. அவர் சொல்லலாம், சும்மா கதை சொல்லலாம், நான் வந்து தண்ணீர் வாங்கி கொடுத்துருவேன், நான் வந்து என்னாலும். ஆனா விஜய் அவர்களுக்கு என்ன பண்ணி அதை கொண்டு வரணுங்கிறதே பெரிய அறிவே இல்லை. சட்ட போராட்டம், இன்னும் சொல்ல போனா சட்ட போராட்டத்திற்கும் சரியான லாயர்ஸ் கூட அவங்க பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா? திமுக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவங்க அதை கூட செய்வாங்களாங்கிறதுலாம் பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. திமுக இது விடாமல் செய்ய வேண்டும். நீர்வளத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு, பேரு புஷி ஆனந்த். இன்னைக்கே சட்டமன்றத்துல கடைசியா அவர் வந்து காவிரி இஷ்யூவை பத்தி வாயை திறந்திருக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட வச்சு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கடந்த ஆட்சியில என்ன நடந்துச்சு, இப்போ நாங்க என்ன எடுத்திருக்கிறோம் நடவடிக்கை அப்படின்லாம் சொல்றாரு. அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா 2-3 தடவை முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னு. இதே வந்து தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார மேடைகள்ல கடிதம் மட்டும்தான் முதலமைச்சர் எழுதுறாரு, மத்தபடி போய் படுத்து தூங்கிடுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சாரு. இன்னைக்கு அவங்களும் அதையத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இதற்கு முன்பே இருந்த திமுக அதிமுக ஆட்சி வந்து தொடர்ந்து சட்ட போராட்டத்தை டைம்லி மேனர்ல கையில எடுத்து காவிரி தண்ணி நமக்கு வரும் அப்படிங்கறத என்ஷூர் பண்ணாங்க. இவங்க அது கூட பண்ணல சார். முயற்சியே எடுக்காம சும்மா வெத்து சீன் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறதா? உண்மைதான். நீங்க ஸ்கிரிப்டா அன்னைக்கு என்ன இருந்துச்சு, நான் பல தடவை சொல்லிருக்கேன். அன்னைக்கு பேசுனத விஜய் அவர்கள் 3 நாள் கழிச்சு, சார் என்ன பேச ஞாபகம் இருக்கா, திருச்சியில என்ன பேச ஞாபகம் இருக்கான்னு ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவர் அன்றைய வேலை வந்து இந்த பாக்கெட்ல இருந்து இதை உருவணும், அந்த பாக்கெட்ல இதை உருவணும், மேல் பாக்கெட்ல இதை உருவணும், ஒரு பவுன்சர் வந்து இதை வச்சிருவாரு, அது மட்டும்தான். அவர் என்ன சொன்னாரு, நான் உண்மையா உணர்வா நம்ம கடிதம் எழுதணும்னு சொல்லி சொன்னார். உண்மையா உணர்வா செயல்படும். நான் சொன்னேன், உண்மையா உணர்வா ரத்தத்தை கிழிச்சு ரத்தத்தால கடிதம் எழுதுவார் அவரு? எல்லாரும் அதே மாதிரி தானே கடிதம் எழுதுவாங்க. இன்னொன்று, அவருக்கு வந்து மத்திய மாநில உறவுகளே புரியல மேடம். அவருக்கு வந்து சொல்றேன் இல்லையா, அவர் ஏதோ ஸ்கிரிப்ட்ல ஏதோ இருக்கு அப்படியே படிச்சிட்டார். நீங்க அட்லீஸ்ட் நீங்க என்ன செய்யலாம்னா, இப்ப வந்து டி.கே. சிவகுமார் அவர்களை பார்ப்பதற்கு முயற்சி செய்தார், நடக்கல. நீங்க மோடியை போய் பாருங்க, ஜல்சக்தி துறைக்கு போங்க, நீங்க அந்த அழுத்தத்தை கொடுங்க. ஏன்னா இப்ப திமுக எம்பிஸ் டே 1ல இருந்து பாராளுமன்றத்துல தொடர்ச்சியாக மேகதாது இஷ்யூக்காக பேசிட்டே இருக்கிறாங்க.
டே ஒன் வந்து போராடுறாங்க. நீங்க ஒரு பக்கம் நீங்க மற்ற பிரச்சனைகளுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அதுலயும் கலந்துக்கிறாங்க, அதுலயும் தனியா நின்று பண்றாங்க. அதே நேரத்துல மேகதாது பிரச்சனைக்காக டே ஒன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்கள் சார்பா நீங்க காங்கிரஸ்ல எம்பிஸ் அமிச்சீங்கல்ல, ஒருத்தர் பிரவீன் சக்கரவர்த்தி ஒருத்தர் அமிச்சீங்கல்ல, அவர் என்ன பண்றாரு? இல்ல உங்களோட கூட்டணி கட்சியில் இருக்க காங்கிரஸ் எம்பிக்கள் என்ன பண்றாங்க? அவங்க ஏதாவது பேசுறாங்களா? எதுவுமே பேசல. நீங்கள் செய்வதற்கு வேலை ஒண்ணு சட்ட போராட்டம் நடத்தணும். இங்க மக்கள் போராட்டத்தை முடக்காம அவங்கள வந்து மக்களை போராட விடணும். மூன்றாவதாக மத்திய அரசாங்கத்திற்கு என்ன வித அழுத்தம்னு சொன்னா உண்மையில் திமுக கொடுத்த மாதிரி இப்படி சொல்லி திமுக காப்பி கூட அடிக்க தப்பே கிடையாது. நீங்க எல்லாத்தையும் காப்பி தான் அடிச்சிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் வெற்றி வெற்றி போட்டுக்கிறீங்கல்ல. என் வெற்றி பயணம்னு கூட போட்டுக்கங்க. நீங்க போட்டுக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்து பிரதமர்கிட்ட பேசுங்க. பேசிங்களா உங்களுக்கு ஏற்கனவே லெட்டர் கொடுத்து மேகதாதுக்காக நீங்க பண்ணேன், அது நடக்கல, இப்பயாவது பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். ஆனால் எதுவுமே செய்யாமல் இன்னும் சொல்லப்போனா இப்போ உண்மையிலே இப்ப திமுக ஆட்சி இருந்திருந்தாங்கன்னா அவங்க இதை விட கூடுதல் பிரஷர் போட்டிருப்பாங்க. சட்ட போராட்டத்தை என்னைக்கோ ஆரம்பிச்சிருப்பாங்க. சட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சு தண்ணீர் வருவதற்கான எல்லா வழியிலும் பார்த்திருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அது குறித்தெல்லாம் எந்த விதமான அக்கறையும் படாம நம்ம ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணா நம்ம வந்து டி கே சிவகுமாரை பார்ப்பதன் மூலியமாக இங்க ஒரு பெரிய ஒரு சீன் போடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய நினைவில் இருந்ததை தவிர உண்மையாக தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்ற அக்கறை கொஞ்சம் கூட இல்லை. இன்னொரு சரி தண்ணி வரல, அடுத்ததாக என்ன பண்ணணும்? அந்த பேக்கேஜ் அறிவிச்சது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து வறண்ட மாவட்டங்களாக அறிவித்து அதை பேரிடராக அறிவித்து அதற்கு உண்டான விஷயங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதையாவது செய்யணும். அந்த அறிவும் விஜய் அவர்களிடம் இல்லை. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. இது நாளுக்கு நாள் இன்னும் இந்த பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. சௌமியா அன்புமணி வந்து சொன்ன மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி எல்லாரும் சேர்ந்து டெல்லிக்கு போய் பிரதமர் மோடியை சந்திச்சு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இனி வரும் காலங்கள்ல தாவேக அரசு இந்த முயற்சி எடுக்குதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு உங்கள் நேரத்துக்கும் நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.